இந்த 2026 தமிழக தேர்தலுடைய முடிவுகள் தமிழக அரசியலே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டி போட்டிருக்குன்னு சொல்றதை விட நிறைய பேர் ரொம்பவே குழப்பி இருக்கு. இதுல ரொம்ப குழம்பினது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தான் ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. மனுஷன் காலையில் ஒண்ணு பேசுறாரு, மத்தியானமே மாத்தி சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு பேசுறாரு. இதுக்கு காரணம் அவருடைய கட்சியே அவருடைய அரசியலே ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு பக்கம் பல பேர் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பல பேர் திமுக போய் சேரணும்னு இருக்காங்க. ஏற்கனவே பனையூர் பாபு அவர்கள் போய் சேர்ந்துட்டார். அவர் தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் திமுக போறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வன்னியரசு அவர்கள் தாவேகாவில அமைச்சர் ஆயிட்டாரு. அவரு தலைமையிலும் நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியம், அவருடைய வாக்கு வங்கிய பெருமளவுல தாவேகா எடுத்துக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் வாங்கி கொண்டிருந்த வாக்குகள் பெருமளவுல தாவேகாவுக்கு போயிருச்சதுனால அவருடைய அரசியல் இத்தனை வருஷம் அரசியலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலுக்கு இத்தனை வருஷம் பண்ண அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, அதுக்கே பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த மாதிரியான நிலைமையிலதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, திமுகவும் தாவேகாவும் பாஜகவை எதிர்க்கிற ஒரு நோக்கத்துல ஒரே அணியில இருக்கணும். இது தேசிய அளவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நான் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது தப்பா தெரியல, ஆனா தேசிய அளவுல அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவருடைய அந்த கருத்தை சமீபத்துல காங்கிரஸ்ல புதிய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் இதை ஆமோதிக்கிறாரு. இப்ப இது யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்க சொல்றாங்களே, இதையே கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னாங்க, திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு தாவேக ஆட்சி அமைக்கிறத தடுக்க நினைச்சாங்க அப்படின்னு பயங்கரமா குற்றம் சாட்டினாங்க, மிகப்பெரிய சர்ச்சையாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, திமுகவும் தாவேகாவும் ஒண்ணு சேரணும், பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது சரி எது தப்பு? இதுல முதல்ல இப்படி இது நடந்தா யாருக்கு லாபம்? நிச்சயமாக திருமாவளவன் அவர்களுக்கு லாபம். ஏன்னா அவருடைய வாக்குகள் பெருமளவுல தாவேகாவுக்கு போயிருச்சு. இப்ப தாவேகா கூட கூட்டணி வச்சா இவருடைய அரசியலே அர்த்தம் இல்லாம போயிடும். வேண்டாம் தாவேகா வேண்டாம், திமுக போய் மறுபடியும் வாக்கு வங்கி கட்டமைக்க நினைப்போம் அப்படின்னு நினைச்சா கட்சி பாதி தாவேகாவுக்கு போயிரு. ஏன்னா அமைச்சரவை பதவி கொடுத்திருக்காங்க, நிர்வாகிகள் மொத்தமாவே அங்க போயிடுவாங்க. சோ இதனால அவருக்கு ரெண்டும் ஒரே அணியில இருந்தா நாம கொஞ்சம் கொஞ்சமா அரசியல மீட்டெடுத்துடலாம்னு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி காங்கிரசுக்கும் பாஜக எதிர்ப்பு, அதுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் அவர் மக்கள் மத்தியில அவர் இருக்கக்கூடிய குட்வில் ரொம்ப ஒரு ஆதாயமா இருக்கும். இந்த ஆதாயத்தை வச்சுதான் இந்த கருத்தை இவங்க சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த அரசியல் அப்படிங்கிறது அன்னைக்கு என்ன தேவையோ, அந்த கட்சியினுடைய அரசியலுக்கு என்ன தேவையோ அந்த நிலைப்பாடுதான் இந்த கூட்டணி. இப்ப இவங்க சொல்றது திமுக தாவேகா கூட்டணி சரி அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு திமுக கூட்டணி வச்சு தாவேகாவை தடுக்க நினைச்சதும் சரிதான். இன்னைக்கு இவங்க சொல்றது தப்புன்னா, அன்னைக்கு திமுக அதிமுக சேர்ந்து செய்யணும் நினைச்சதும் தப்பு தான். இதுதான் அரசியல், இதுதான் இப்படி எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம்.